ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டே 3 பிக் பாஸோட டே 3 வந்து ஒரு 1 ஹவர் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு என்ன தெரிஞ்சோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டே 3லேயுமே வந்து ஏகப்பட்ட சண்டைகள் தான் வந்து நடந்துச்சு. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நிறையா சண்டை வருமா அப்படின்றது மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா இந்த பிக் பாஸில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து என்ன ஒரு ஜென்ரலாக வந்து என்னென்னா எப்போவுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பசங்க பொண்ணுங்க 2 பேர்த்துக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, நாங்கள் எல்லாமே ஒன்று, நீங்கள் 2 பேர் எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவல் தான் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுதான் கரெக்ட் அப்படின்னு நடந்தாலும் அங்கங்கே சில சின்ன சின்ன இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பிக் பாஸ் உள்ள வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாமே கிளியராக இருப்பாங்க. ஸோ நீ நானும் ஒன்று, உனக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாமே எனக்கும் கிடைக்கணும், நீ நினைக்காத பொம்பளைங்க இது பண்ண மாட்டாங்க, பொண்ணுங்க வந்து இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீ நினைக்காதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கே வந்து நம்ம பிரவீன் காந்தியை வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் நிறைய விஷயம் வந்து இல்லைம்மா இது வெயிட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணாதன்னு சொல்கிறப்போ அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வந்துச்சு. இங்கேயுமே வந்து இந்த டைம் வந்து அவர் பிரவீன் வந்து பொம்பளைங்க விஷயத்தில் நம்ம இதுக்கு உள்ளே வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பார்வதி வந்து அது எப்படி நீங்கள் பொம்பளைங்கன்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டில் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வந்து பையன் பொண்ணு எல்லாமே வந்து சேம் தான், யாருக்கும் குறைவும் இல்லை, யாரும் அதிகம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாமே இருப்பாங்க. பட் அதை வச்சு தான் இங்கே நிறையா பிரச்சனைகளும் வருது. அதுக்கப்புறம் புதுசாக வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து உள்ளவங்க இங்கே இருக்க 2 பேர் பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்க வந்து வேலை பார்க்கணும். அதில் யார் இருப்பாங்கன்னா பார்வதியும் திவாகர், இவங்க 2 பேர் தான் வந்து அங்கே வேலை பார்க்கணும். பட் ஆனால் வேலை வாங்கணும், நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக அங்கே உள்ளவங்க டோனே வந்து வேற மாதிரி இருக்கும். இதை எடு, அதை எடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி அந்த சுபி திவ்யா இப்படிலாம் சொல்கிறது வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ண முடியும், நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறதா உங்கள் வேலைன்னா, பட் அதுக்குன்னு ஒரு டோன் இருக்குது, அந்த டோனில் வந்து நீங்கள் கரெக்டாக இருங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்து இவங்க எல்லாத்துக்கும் சண்டை முத்திக்கிச்சு. நிறைய விஷயத்தில் நேற்று பெரிய சண்டை முத்திக்கிச்சு. ஒரு விளக்கமாக இருக்கலாம், இவ்வளோ பெரிய சண்டை வருமானு அதெல்லாம் வந்து நினைக்கும் போது நமக்கே ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஒரு விளக்கமாறு எப்போவுமே வீட்டில் என்ன பண்ணுவோம், விளக்கமாறு கூட்டுறப்ப அப்படியே 2-3 தாட்டி கூட்டிட்டு கீழே 2 வாட்டி அப்படி குத்திட்டு அந்த குச்சியெல்லாம் நேர் பண்ணோன்னா மறுபடியும் கூட்டுவோம். அதை பார்வதி என்ன பண்ணாங்க, அங்கே உள்ள செவத்தில் வந்து பண்ணாங்க. உடனே அந்த வியானா வந்து அது எப்படி நீங்கள் பண்ணலாம், இது வந்து லக்ஸரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கமாறு அப்படி பண்ணுறப்போ ஒரு சண்டை ஆரம்பிச்சிச்சு. நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி விஜய் பார்வதி, அதுக்கு பஞ்சாயத்தில் உள்ளவங்க சூப்பர் டீலக்ஸ் ரூம், இங்கேருந்து பஞ்சாயத்து இப்படி ஓட லாஸ்ட்டில் பார்த்தா திவாகர் மேலே அந்த முடியுது. அதாவது என்ன சண்டை என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து லாஸ்ட்டில் நம்ம வாட்டர் மில்லனை போட்டு அடிக்கிறாங்க. அது ஏன்னே தெரில. பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிக்கும், எங்கேயோ போகும், யாரோ ஒருத்தங்க ஆரம்பிச்சுட்ருவாங்க. ஆனால் போட்டு அடி வாங்குறது யாருன்னா நம்ம திவாகர் தான் அடி வாங்குவார். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியவே மாட்டேது. அந்த வழக்கமாற பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டது வந்து வியானா, அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்குள்ளே பெரிய சண்டை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி முடிவே பண்ணிட்டாங்க. நான் இனிமேல் உங்களோட சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வந்து வரமாட்டேன், வேலை பார்க்க மாட்டேன், நீங்கள் திவாகரை வச்சு வேலை வாங்கிக்கோங்க, என்னால் முடியாது, உங்கள் டோன் சரியில்லை, நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கப்போ பிக் பாஸ் வந்து இன்னொரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ என்னென்னா வந்து யார் உங்கள் இதில் வந்து எலிமினேட் ஆவா, யார் உங்களில் வந்து வின் பண்ணுவா, நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்களாகவே முடிவு பண்ணின்னு சொன்னோன்னே. பட் இதில் நிறைய பேர் வந்து சபரியை தான் சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த வாட்டர் டாஸ்க்குக்காக வந்து ரொம்ப நேரமாக கரெக்டாக வந்து அந்த வாட்டர் டாஸ்க் வந்து கரெக்டாக பண்ணுறாரு, அதை விட்டு அவர் நவரவே மாட்டுறாரு, அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பார்க்குறாருன்னு சொல்லி மேக்ஸிமம் மெம்பர்ஸை வந்து சபரி தான் சொன்னாங்க. அவர் தான் வின் பண்ணுவார்னு. விஜய் பார்வதி வேணால் வந்து கலையை சொன்னாங்க, ஒருத்தர் வந்து பிரவீன் காந்தியை சொன்னாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் ஒரு 70 to 80% வந்து சபரியை தான் சொன்னாங்க, கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவாருன்னு. சில பேர் வந்து சபரியை வந்து நடிக்கிறாரு அப்படின்றதையும் சொன்னாங்க. பட் மேக்ஸிமம் வந்து சபரி வின் பண்ணுவார் அப்படின்றதையுமே சொன்னாங்க. இங்கேருந்து எலிமினேட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து திவாகரை சொன்னாங்க, 2-3 பேர் வந்து கலையை சொன்னாங்க, 2-3 பேர் வந்து பிரவீன் காந்தி அவரை சொன்னாங்க. ஏன்னா வந்து அவர் டாஸ்கில் வந்து அந்த அளவுக்கு விளையாட மாட்டாருன்னு சொல்லி 2-3 பேர் வந்து பிரவீன் காந்தியை சொன்னாங்க. பட் ஒருத்தர் மட்டும் வந்து பிரவீன் காந்தியை வந்து வின் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஓவராலாக பார்க்கும்போது எல்லா மைண்ட் செட்லேயுமே வந்து சபரி வந்து வின் பண்ணிடுவார் அப்படின்றது வந்து ஒரு 60 to 70% வந்து இருக்குது. எலிமினேட் யார் ஆகிடுவா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஆளாக சொல்கிறாங்க. சம்டைம் திவாகரை சொல்கிறாங்க, சில பேர் பிரவீன் காந்தியை சொல்கிறாங்க, சில பேர் 1-2 பேர் மாறுறாங்க. பட் ஆனால் வின்னிங் பர்சன்டேஜ்னு பார்த்தா சபரிக்கு வந்து ஒரு 70 to 80% இருக்குது. எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க. சில பேர் மாற்றியும் வந்து சொன்னாங்க. சில பேர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சுபாலாம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து சபரி வின் பண்ணாலும் அவர் பக்கத்தில் நான் நிற்பேன், நானுமே 100 நாள் இருப்பேன் அப்படின்றதுமே சொன்னார். பிரவீன் காந்தி அப்படி தான் சொன்னார். அதில் ஒரு வார்த்தையை விட்டார், நீங்கள் எல்லாமே பார்த்து பயப்படுறீங்க, நான் வந்து எலிமினேட் ஆகிருக்குன்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க, அப்போ நான் கண்டிப்பாக இருப்பேன்னு உடனே அங்கே சண்டை வந்துட்டாங்க. நான்லாம் அவங்கள பார்த்து பயப்படலன்னு சொல்லி விஜய் பார்வதி ஒரு சண்டை. இப்படி சண்டைகளமாக போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து கேப்டன்சிக்கு வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து கேப்டன் ஆகிறவங்க வந்து
மேபி நிறைய சலுகைகள் இருக்குது. அவங்க வந்து நாமினேஷன் இல்லாமல் இருக்கலாம். அடுத்தடுத்து வின் பண்ணுறவங்க வந்து 15 வீக்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேப்டனுக்குன்னு சொல்லி நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறையா எக்ஸ்ட்ரா சலுகைகள்லாம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வருது. ஸோ மொதல் டாஸ்க்கு எப்படின்னா பால் பொங்க வைக்கிற டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. அதுவே பார்க்குறப்போ வந்து பரபரப்பாக இருந்துச்சு. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன ஒரு மைண்டில் இருப்போம்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பெருசு, நம்மளை தவிர அந்த விஷயத்தை வந்து யாருமே பண்ணவே முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தா அந்த விஷயத்தில் நம்ம தோற்றுட்டு போய் உட்காந்துட்ருப்போம். எதுவுமே தெரியாதவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பால் டாஸ்க்கு. கனி வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக இருந்தாங்க. பார்த்தா அவங்க அந்த பால் டாஸ்கில் வந்து தோற்றுட்டாங்க. மீதி எல்லாமே வந்து அடுத்த கட்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க. அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக பாயில் பண்ணி அந்த நல்ல பொங்க வந்து வெளியில் ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. அதுவும் அவங்க சொல்கிறப்போ தான் வந்து பற்ற வைக்கணும். அவங்க சொல்கிறப்போ ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும். கரெக்டாக பொங்க வைக்கணும். பொங்கி வெளியில் ஊற்றிடக்கூடாது. எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பொங்க வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தோட எண்டு வரைக்கும் அதில் வின் பண்ணவங்க அப்படின்னு. ஸோ மொத்தமாக வந்து 13 பேர்னால் 12 பாத்திரம் தான் இருக்கும். பார்த்தா அதில் இந்த 12 பேருமே பால் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அடுப்பில் நின்றுட்டாங்க 4 பேராக. ஆனால் அங்கே வந்து கனி வந்து தோற்றுட்டாங்க. அதுதான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு 12-13 பேர்த்தில் வந்து ஒரு ஆள் வந்து அடுப்படி பக்கத்தே போக மாட்டாங்களாம். ஆனால் அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. கனி வந்து அவங்க லாஸ்ட்டில் வந்து அந்த பாலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதுதான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஆனால் கனிக்கு நல்லா சமைக்க தெரியும். குக் வித் கோமாளில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது போல் இது. பட் அதில் அந்த 4 பேர் வந்து அந்த பால் வைக்கிறதுல வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம், இது வந்து பிக் பாஸ் ரூமில் உள்ளவங்களுக்கு நடக்குது. சூப்பர் டீலக்ஸ் ரூம் வந்து அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணும். அந்த ஜட்ஜில் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது எப்படி நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணலாம், எங்களுக்கும் டைம் கொடுங்கன்னு சொல்லி திவ்யா வந்து அதுலேயுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் கச்சமுச்சம் இருந்துச்சு. அப்புறம் அந்த விளக்குமாறு வச்சு ஆரம்பித்த ஒரு பெரிய சண்டை தான். அந்த சண்டை அடுத்தடுத்து போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் வந்து சுபி வந்து விஜய் பார்வதிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. சரிக்கா நான் தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் பார்வதி வந்து நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நீங்கள் வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க, நான் வந்து உங்கள் சூப்பர் டீலர்ஸ் ரூமுக்கு வரமாட்டேன், நான் வந்து உங்களுக்கு வேலை பார்க்க மாட்டேன், பிக் பாஸ் வந்து எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வரமாட்டேன்னு அங்கேருந்து வந்து சூப்பர் டீலர்ஸ் ரூம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க மேலே தான் தப்பு, அவங்க மேலே தப்புன்னு அதில் ஒரு சண்டை ஆரம்பிச்சு, அதில் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சு. அவங்க பக்கத்தில் உள்ள நாயங்களை ஒரு ஆளும் சொல்கிறாங்க. இங்கிட்ட விஜய் பார்வதி சொல்கிறாங்க, அங்கிட்ட சுபி அவங்க சொல்கிறாங்க, திவ்யா சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் வரலன்னா எங்களுக்கு ஒரு ஆள் வேணுமே, பிக் பாஸ்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சண்டைகளை ஒரு ஆள் ஒரு பக்கத்து நாயை சொல்கிறாங்க. விஜய் பார்வதி அந்த பக்கத்து வியானா, இந்த பக்கத்து சுபி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இப்படி எல்லாம் அவங்கவுங்க நாயத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா லாஸ்ட்டில் திவாகர் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா இந்த மனுஷனை போட்டு எங்கெங்கேயோ சண்டை வருது, எங்கெங்கேயோ ஆரம்பிக்குது, ஆனாலும் அந்த சண்டை முடிகிறப்போ திவாகர் தான் போட்டு அடிக்கிறாங்க. டாஸ்க் எங்கேயோ ஆரம்பிக்கும், எங்கேயோ பிரச்சனை வரும், ஆனால் எண்டில் வந்து திவாகரில் முடியுது. யாரோ ஒருத்தவங்க ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அதில் பஞ்சாயத்து நடக்கிறப்ப டக்குன்னு இவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தை வருவார், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அடிக்கிறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு வார்த்தைக்குமே நிறைய சண்டை வருது. பொம்பளைங்கன்னு சொன்னால் ஒரு சண்டை வருது, பெண்களுக்கு வந்து பேராசை அதிகம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சண்டை வருது, பெண்களுக்கு வந்து பொறாமை குணம் அதிகம்னு சொல்லி பிரவீன் காந்தி அதில் 2-3 விஷயத்தில் மாட்டினார். ஆனால் இவ்வளோ சண்டை நடக்கிறப்போ வந்து அந்த விக்கல்ஸ் அவர் மட்டும் தனியாகவே அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்கடா, நீங்கள் பாட்டு சண்டை போட்டுக்கண்டா, நான் பாட்டு வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சண்டைகள் நடக்கும்போது அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ பட் ஆனால் இவ்வளோ சண்டைகளுக்கு நடுவில் ஓரளவு வந்து கனி வந்து அதில் தோற்றுட்டாங்க. பட் மீதி 8 பேர் வந்து அதில் 12 பேர்கிட்ட வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த பாத்திரம் கிடைக்கல. பட் மேபி இதுக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த கேப்டன்சிக்கு வந்து போட்டிகள் வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குமா. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து 15 வீக் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குன்னாங்க. மேபி இப்போ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ டாஸ்க் ஆரம்பித்தாலே வந்து நிறையா பிரச்சனை வரும், நிறையா சண்டைகள் வரும்னு. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள், டாஸ்க் இப்போ ஆரம்பிச்சிருச்சு, என்னென்ன சண்டைகள் வரப்போதோ, எப்படி அதை டேக்கிள் பண்ண போகிறாங்களோ, யார் எலிமினேட் ஆக போகிறா, யார் நாமினேட் ஆக போகிறா, திவாகர் இருப்பாரா இல்லை கிளம்புவாரா, இவங்க சொன்ன மாதிரி திவாகர் ஒரு நாள் கூத்தில் வந்து அமுச்சு விட்ருவாங்களா, இல்லை திவாகர் வந்து கண்டிப்பாக இருக்க போகிறா அப்படின்றது வந்து நமக்கு போக தான் தெரியும். பட் இப்போ வரையுமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, பார்ப்போம்.